இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சூழலே இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து எஸ்பிடி புனிதர்களில் ஒருவரான புனித ஜோசப் பெர்னாண்டமஸுடைய திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். 1875ஆம் ஆண்டு அப்போது இருந்த மறைமாவட்ட ஆயரிடம் அனுமதி பெற்று புனித ஜோசப் பெர்னாண்டமஸ் குருவானவர் முதல் மறைபரப்பு சபையாய் இருக்கக்கூடிய இறைவார்த்தை சபையிலே சேர்கிறார். 1875ஆம் ஆண்டு புனித அர்னால்டு ஜான்சன் தோற்றுவித்த இந்த சபையின் முதல் அங்கத்தினராக சேர்கிறார். சேர்ந்தவர் சைனா தேசத்திற்கு வருகிறார். அங்கு தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் முழுமையாக செலவழித்தவர் தான் இறக்கும் வரையில அவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு செல்லவில்லை. நான் சைனாக்காரராக இருக்க விரும்புகிறேன், நான் இறந்தாலும் இந்த சைனா தேசத்தில் புதைக்க வேண்டும், ஏன் நான் விண்ணகம் சென்றாலும் அங்கு ஒரு சைனாக்காரராக இருக்கின்றேன் என்று நினைத்தவர்தான் புனித ஜோசப் பெர்னாண்டமஸ். எஸ்பிடி சபையினுடைய இரண்டாவது புனிதர் என்றால் அது மிகையாகாது. இன்று அவருடைய திருவிழாவை இந்த நாளில் சிறப்பிக்கின்றோம். 1906 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இறைவனால் அழைத்துக் கொள்ளப்பட்டார். 2003 நம்முடைய பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் வழியாக இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. பிரியமான சகோதர சூழலே, எஸ்பிடி சபையை தோற்றுவித்த புனித அர்னால்டு ஜான்சனோடு அவருடைய நண்பராக இருந்த புனித ஜோசப் பெர்னாண்டமஸ் அவர்களுக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. முழுமையான அர்ப்பணத்தோடு கடைசி வரையில் வந்தவர் திரும்பி செல்லவில்லை. அப்படிப்பட்ட 56 வயது மதிப்புள்ள புனித ஜோசப் பெர்னாண்டமஸ் கடின உழைப்பால் சைனா தேசத்துல எத்தனையோ மக்களுக்கு நற்செய்தியை போதிக்கக்கூடிய பணியாற்றியவர். பிரியமான சகோதர சூழலே, இன்று இறைவார்த்தை சபை 78 நாடுகளுக்கு மேலாக பன்முக பணியில 79 நாட்டினர் இந்த சபையில் இணைந்து உலகளாவிய இந்த சபையில 5700 குருக்களுக்கு மேலாகவும் மற்றும் இன்னும் எத்தனையோ சமூக பன்முக பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த இறைவார்த்தை சபை இன்று சிறப்பான விதத்துல தென்னகத்தின் வேளாங்கண்ணி என்று அழைக்கக்கூடிய வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை சீரில் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருப்பவர்கள் இறைவார்த்தை சபை குருக்கள். கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தில் ஆனமலை என்ற ஒரு சிறிய பங்கை எஸ்பிடி சபையாருக்கு மறை மாவட்டம் வழங்கி சீரு சிறப்புமாக இப்பகுதி வாழ் மக்கள் மத்தியில இறை வார்த்தையை போதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சூழலே, என்று அப்படிப்பட்ட இறைவார்த்தை சபையினுடைய முதல் மிஷனரியாக சைனா தேசத்துக்கு சென்ற புனித ஜோசப் பெர்னாண்டமஸ் அவருடைய மாபெரும் பெருவிழாவை திருச்சபையோடு இணைந்து எஸ்பிடி சபையார் கொண்டாடுகின்றார்கள். இன்று நீங்கள் அத்தனை பேரும் இறைவார்த்தை சபை குருக்களுக்காக அவருடைய மிஷனரி பணி சிறப்பதற்காக இதோ அவருடைய அந்த இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய அந்த பணி எங்கெல்லாம் இறைவார்த்தை போதிக்கப்படாமல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இறைவார்த்தை எடுத்துரைப்பதே அவருடைய மேலான பணி. பிரியமானவர்களே, இந்த புனித ஜோசப் பெர்னாண்டமஸ் அவர்கள் மறைபரப்பு பணியாளர்களுக்காக தலைவராக போற்றுவதற்குரிய தலைவராக விளங்குகிறார். இதோ இந்த நாளில் எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய இந்த புனிதர் வழியாக நீங்கள் அத்தனை பேரும் இறையாசிர் பெற்றவர்களாக வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புனித ஜோசப் பெர்னாண்டமஸ் திருவிழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க புனித ஜோசப் பெர்னாண்டமஸ்.